ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எக் கறி மசாலா தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அரைக்கறதுக்கு வந்து என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா, இஞ்சி, பூண்டு, சோம்பு, குருமிளகு, சீரகம், பட்டை, ஒரு 2 ஏலக்காய், சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, இதெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி மண்சட்டி தான் எடுத்திருக்கேன். இது மண்சட்டி வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலெண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற மிச்சத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு. கொஞ்சமாக திக்காக இருக்குது. ஸோ இதில் வந்து மஞ்சள் தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கறனால அந்த ரா ஸ்மெல் இருந்தால் அந்த டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் நல்லா குக் ஆகணும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து கிரேவியோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கும் போது இந்த கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். முட்டையில் வந்து இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். எல்லா முட்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து இதே போல் வேக விடணும். எக் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கிரேவியும் ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. ஸோ நல்லா டேஸ்டியான யம்மியான எக் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.